உனக்கு அன்னைக்கு அடிபட்டுச்சு ஞாபகம் இருக்கா? அப்போ நான் உன்னோட பிளட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே என் பிளட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஆர்ட்டை நான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா கிஃப்ட் அப்படிங்கிறது நம்ம எமோஷன் கூட கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன் சிரித்தான். அதுக்கப்புறமா, டேய் ஹிட்லர் வந்துட்டாரு, நான் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வந்து நான் பேசுகிறேன், மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கவும் கார்த்திகேயன் நின்றுக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே கௌரி பயங்கரமாக ஷாக் ஆயிட்டா. எவன் கூட இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு தான் ருத்ராவை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம்ல, அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க கூட ஓடி போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கியா? எவன் அவன் அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டார். இதை கேட்ட கௌரி, ஆமாம், நான் அவனை லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த ருத்ராவில் என்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த முடியவே முடியாது. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏதோ